தசகம் 18 பிருது சரித்திரம். பகவானின் அவதாரத்தை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று பூர்ணாவதாரம். பூர்ணாவதாரம் அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கும் பெருமாள் அப்படியே பூமிக்கு வந்தால் பூர்ணாவதாரம் என்று பெயர். உதாரணத்துக்கு நரசிம்ம அவதாரம், ராமவதாரம், கிருஷ்ணவதாரம், வாமனவதாரம், வராக அவதாரம். இதிலெல்லாம் சாட்சாத் பெருமாளே பூமிக்கு வர்றாரு. அதுதான் பூர்ணாவதாரம். சில ஆவேச அவதாரம், அம்சாவதாரம்னு சொல்வோம். உதாரணத்துக்கு பலராமன் என்பது ஆதிசேஷன்தான். ஆதிசேஷன் என்கின்ற ஜீவாத்மா நித்திய சூழி, அவர்தான் பலராமராக வந்தார். பகவான் என்ன பண்ணுறாரு? தன் சக்திய ஆவேசத்தை செலுத்தினார். பூமி பாரம் போக்குவதற்காக ஆதிசேஷன் மீது செலுத்தினார். ஆவேச அவதாரம்தான் பலராமன். அடுத்து பார்த்தோன்னா பரசுராமர். அவரை பொறுத்தவரையும் அவர் ஒரு ஜீவாத்மா தான். ஜமதக்னி என்கின்ற முனிவரின் மகன். அவர் மூலமாக பூமியில் அதர்மத்தை அழிக்க பகவான் திருவுள்ளம் கொண்டார். அதனால் தன் சக்தி ஆவேசத்தை குறிப்பிட்ட பணிக்காக அவர் மீது செலுத்தினார். அது ஆவேச அவதாரம். அதே போல இந்த தசகத்தில் வரும் பிருது சக்கரவர்த்தியும் பகவானுடைய ஒரு ஆவேச அவதாரம் என்று தெரிகிறது. ஏன்னா பூமியில் அப்பொழுது வேலன் என்ற ராஜா கொடுங்கொள்ளாட்சி செய்து வந்தான். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வளம் பெருகி நல்லாட்சி நடந்து பிருது சக்கரவர்த்தியின் உள்ளே தன் ஆவேசத்தை செலுத்தி அம்சாவதாரம் ஆக்கினார். இந்த 18வது தசகத்தில் முதல் ஸ்லோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜாதஷ துருவக்குல ஏவ துங்க தீர்த்தே. போன தசகத்தில் நம்ம துருவனுடைய சரித்திரத்தை பூர்த்தியாக பார்த்தோம். அந்த துருவகுல வம்சத்தில் பிறந்த துருவகுல ஏவ, அந்த துருவனுடைய குலத்திலே ஜாதஷ்ய பிறந்தான். துங்க தீர்த்தே உயர்ந்த புகழ் கொண்ட அங்கஷ்ய, அங்கன் என்கின்ற அரசன். அந்த அங்கனுக்கு யஜனி சுதன மகன் யஜனி பிறந்தான். சுதர்ஷ நாமா, வேணன் என்ற பெயருடைய மகன். யத்தோஷ, அந்த வேணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பாவங்கள் செய்து வந்தான், நிறைய பாவம் செஞ்சு வந்தான். யதித மதிச, தந்தையாகிய அங்கராஜா மிகவும் மனம் வருந்தி ராஜவர்யக, அந்த புகழ்பெற்ற அரசனான துவத்பதி அங்கராஜன் உன்னுடைய பாதத்தையே விகித மனதை செலுத்தி வனம் கதோபூத், காட்டிற்கு சென்று விட்டான். கருத்து என்னென்ன, துருவக்குலத்திலே பிறந்த அங்கன் அந்த ராஜாவிற்கு வேணன் என்ற மகன் பிறந்தான். வேணன் வளர்ந்து நாளுக்கு நாள் நிறைய கொடுமைகளை செய்தான். அதனால் அங்கராஜன் மிகவும் மனம் வருந்தி, நம் குலம் முழுவதுமே இந்த பழிச்சொல் வருமே என்று, குருவாயூரப்பா, ராஜ்யம் குடும்பம் எல்லாம் துறந்து உன் திருவடியில் மனதை செலுத்த ராஜா அங்கன் காட்டிற்கு சென்றான். ஸ்லோகம் 2. வேணன் என்ற மகனை தவிர வேறு வாரிசு இல்லை. ஆட்சி செய்யக்கூடிய அங்கராஜா தன்னுடைய பையனான வேணனின் தொல்லை தாங்காமல் காட்டுக்கு போயிட்டார். இப்போ யாருக்கு பட்டாபிஷேகம் செய்யறதுன்றது ஒரு கேள்வி. அதை பற்றி பார்ப்போம். பாபோபி, வேணன் பாபியாக இருந்தாலும் கூட சிதிதல பாலநாய வேண, இந்த பூலோகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக பௌராத்தியை ரூபணிகித்த கடோர வீரியக, இந்த முனிவர்கள் அனைவரும் வேணனை பதவியில் அமர்த்தினார்கள். கடோர வீரியக, பதவியில் அமர்ந்ததும் அவனுடைய பாவமானது மேலும் அதிகரித்தது. சர்வேபியோ, எல்லோரிடமும் நிஜபலம் ஏவ, தன்னுடைய பலத்தை பற்றியே சம்சன், மிகவும் உயர்வாக புகழ்ச்சியாக தன்னை உயர்த்தி பேசிக்கொண்டு, பூச்சக்ரே, இந்த உலகில் தவ யஜனான் யயம், யாகங்கள் வேள்விகள் செய்பவர்களையெல்லாம்
ஞரோஷித் எல்லாவற்றையும் தடை செய்தான். இதன் கருத்து என்னென்ன, அங்கராஜா தன்னுடைய மகனாகிய வேணனின் கொடுமையை தாங்காமல் காட்டிற்கு போனார். ராஜா வேண்டுமே என பாபியான வேணனை பூமியை காக்க புரோகிதர்கள் ராஜ பதவியில் அமர்த்த, பதவி வந்ததும் மேலும் வலிமை கூட எல்லாம் தன் பலத்தையே தற்புகழ்ச்சியாக பேசி, பூமியில் குருவாயூரப்பா உனக்கு செய்யும் யாக வழிபாடுகளுக்கு தடை செய்தான் வேணன். ஸ்லோகம் 3. சம்பிராப்தே ஹிதகதநாய தாபசௌகே. ஹிதகதநாய அவனுக்கு அறிவுரை சொல்வதற்காக, தாபசௌகே அந்த முனிவர்கள் கூட்டமானது, தபஸ்விகள் எல்லோரும் சம்பிராப்தே அவனிடம் வந்தார்கள். மத்தோன்யோ புவனபதிர்ன கச்சநேதி. புவனபதிர் இந்த பூமியில், மத்தோன்யோ என்னை விட சிறந்த தெய்வம் தலைவன், நகச்சநேதி யாருமில்லை என்று கூறி, துவன்னிந்தா அவர்களை எல்லாம் நிந்தனை செய்தான். முனீஸ்வர ஸ்தைகி அந்த முனிவர்களை நிந்தித்ததால், சாபாக்னௌ அவர்களுடைய சாப அக்னியிலே, சலபதசாம் சலன்ன விட்டில் பூச்சி அந்த நெருப்பில் விழுந்த விட்டில் பூச்சி போல, அனாகி வேணக முனிவர்களின் சாபத்தால் வேணன் மாண்டு போனான். கருத்து என்னென்ன, அறிவுரை சொல்வதற்காக முனிவர்கள் கூட்டமானது வேணனிடம் வந்தபொழுது, நான் தான் பூமிக்கு தலைவன், இறைவன், என்னை தவிர வேறு யாரும் இறைவனோ தலைவனோ கிடையாது என்று சொல்லி முனிவர்களையும் நிந்தித்து, அந்த முனிவர்களின் சாபத்தீயிலே இவனாக போய் விட்டில் பூச்சி போல் விழுந்தான் என்று பட்டத்ரி கூறுகின்றார். 4வது ஸ்லோகம். அந்த வேணன் பேருக்காவது ராஜாவாக இருந்தான், கொடுங்கோல் ஆட்சி தான் செய்தான், போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத இந்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். தன்னாசத் அவ்வாறு அவன் இறந்த பின், கலஜன பீருகை துஷ்டர்களால் கலகம் வருமோ என்று பயந்து அஞ்சிய யார், முனிஜனைகி முனிவர்கள் எல்லாம், தன்மாத்ரா வேணனின் தாயானவள் என்ன செய்தாள் அப்படின்னா, சிரபரிரட்சித்தே தன் மகனுடைய உடலை பாதுகாப்போம் என்று எரிந்து போன மீதியை பாதுகாத்து வைத்திருந்தார். எதுக்காக அப்படி வச்சுருந்தான்னா, முனிவர்களுடைய சாபத்தால் போயிருக்கான், அதனால் நற்கதி அடையணுன்றதுக்காக சடலத்தை பராமரித்து வைத்திருந்தார். ததங்கி முனிவர்கள் எல்லாம் யோசனை செய்தார்கள், வேணராஜாவின் உடலில் அதில் உள்ள தீயவைகளை கடைந்து நீக்கலாம்ட்டு பார்க்கடலை கடைந்து விஷத்தை முதல்ல நீக்கினாங்கல்ல, அதுக்கப்புறம் தூய அமுதம் கிடைத்தது போல் இவன் உடலை கடைந்து ஒரு நல்லவனை உருவாக்கி ராஜாவாக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அதன் பின் ஊரு தண்டாத் அவன் தொடைகளை பரிமதித்தாத் கடைந்து, தியக்தாக்கே அக்கண்ண தோஷம் பாபம், தியக்து அக்கே அவன் தொடையை மத்தால் நன்கு கடைந்து பாபம் போன பிறகு, தோர்தண்டே அவனுடைய தோள்பட்டையை பரிமதித்தே கடைந்து அதிலிருந்து பாவங்களை நீக்கி, துவமாவிராசி நீயே அவனுடைய உடலிலிருந்து பிருது சக்கரவர்த்தியாக தோன்றினாய். இதனுடைய கருத்து என்னென்ன, அந்த வேணன் அழிந்த பிறகு அவன் உடலை தாய் பராமரித்து வைத்தாள். துஷ்டர்கள் கலகம் செய்வார்கள் என்ற அந்த வாய்ப்பு இருக்கின்றது என்று முனிவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த பாதுகாத்து வைத்த உடலில் அந்த தொடையை கடைய பாபம் நீங்கியது, தோல் பகுதி கடைய குருவாயூரப்பா நீயே பிருத்து சக்கரவர்த்தியாக அம்சாவதாரமாக வெளியே தோன்றினாய் என பட்டத்ரி கூறுகிறார். ஸ்லோகம் 5. விக்யாத பிருத்துருதி பிருத்துகு இதி அந்த அம்சாவதாரத்திலே பிருத்து என்ற பெயருடைய நீ, தாபசோபதிஷ்டைகி தாபசே உபதிஷ்டைகி
உபதேசம் செய்யும் முனிவர்கள், சூதாத்தியை மந்திரிகளும் மற்றவர்களும், பரிணுத பாவி பூரி வீரியக எதிர்காலத்தில் பிருது சக்கரவர்த்தி செய்யக்கூடிய செயல்களையும் புகழையும் பராக்கிரமத்தையும் புகழ்ந்து பேசினார்கள். அவர்கள் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அவர் பிற்காலத்தில் செய்யக்கூடியதை, அந்த செயல்களையெல்லாம் புகழ்ந்து பேசினார்கள். வேநாத்யா கபலித சம்பதம் தரித்ரிம் வேனக ஆத்யா. மேலும் இந்த வேனன் என்பவன் முன்பு துன்புறுத்தியதால் பூமி தேவியானவள் தரித்ரிம், நம்மை தாங்கக்கூடிய இந்த பூமி, அந்த பூமியானது கபலித சம்பதம், தன்னிடம் உள்ள எல்லா செல்வத்தையும் கபலித மறைத்து வைத்து விட்டது. ஆக்ராந்தாம் நிஜதனுஷா, நிஜதனுஷா உன் வில்லினால் பூமியை கட்டுப்படுத்தி, ஆக்ராந்தம் ருத்து சக்கரவர்த்தியாகிய நீ சமாமகாஷி சமநிலைக்கு கொண்டு வந்து நிலைப்படுத்தினாய். இதன் கருத்து என்னென்ன, பிருத்து என்று அழைக்கப்பட்டவராக முனிவர்கள் உள்ளிட்டவரால் எதிர்காலத்தில் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நீ புகழப்பட்டவனாக, வேனன் துன்புறுத்தியதால் மறைத்து வைத்திருந்த பூமியின் செல்வங்களை உன்னுடைய வில்லாலே கட்டுப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வந்தாய் என்கிறார் பட்டத்ரி. 6வது ஸ்லோகம். பூயஸ்தாம், பூயகன்ன அதன் பின் பூமியை ஒரு பசுவாக மாற்றி, நிஜகுலம் முக்கிய ஒவ்வொரு குலத்திற்கு என்று தலைவனாக இருக்கக்கூடிய வத்சயுக்தைர், அந்த தலைவர்களையெல்லாம் யுக்தைர் கன்றுக்குட்டிகளாக்கி, தேவாத்தியை தேவர்கள் உள்ளிட்ட அனைவருமே, சமுச்சித சாருபாஜ நேஷு, சமுச்சித அவர்களுக்கு உச்சிதமான, சாரு ஏற்ற, பாஜன்யேஷு பாத்திரங்களை அவர்களிடம் கொடுத்து, அன்னாதீன் யபிலஷிதானி யானி தானி, அன்னாதீனி உணவு மற்ற என்னென்ன பொருள்கள் விரும்புகின்றார்களோ, அபிலஷிதானி அவர்களுக்கு விருப்பம், யானி எவையவையோ, தானி அவற்றை, ஸ்வச்சந்தம் அவரவர் விருப்பம் போல, சுரபி தனு பசுவடிவில் இருக்கும் பூமியிடம் இருந்து, துவம் குருவாயிரப்பா பிருத்துவடிவில் இருந்த நீ, அதூதக கறந்து விட்டாய். இதை பாகவதத்தில் நல்ல இன்னும் விரிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ ரிஷிகளுக்கு வேதம் தேவை. அதனால் ப்ரகஸ்பதியை கன்றுக்குட்டியாக்கி நம்முடைய புலன்களை பாத்திரங்களாக்கி வேதம் என்னும் பாலை பூமியிடமிருந்து கறந்தனர். அதே தேவர்கள் அவர்களின் தலைவன் இந்திரனை கன்றுக்குட்டியாக்கி தங்கத்தால் பாத்திரமாக்கி தேவாமிர்தம் என்ற பாலை பூமியிடமிருந்து கறந்தனர். அதே அசுரர்கள் பிரகல்லாதனை கன்றுக்குட்டியாக்கி இரும்பு பாத்திரத்திலே சுராசவம் என்று அசுரர்களுக்குரிய அந்த பானங்கள் பூமியிடமிருந்து கறந்தனர். கந்தர்வர்கள் விஸ்வாவசு என்ற கந்தர்வனை கன்றுக்குட்டியாக ஆக்கி இனிய குரல் வளம் தரக்கூடிய பாலை பூமியிடம் கறந்தனர். பித்ருக்கள் அரியமா என்பவரை கன்றுக்குட்டியாக ஆக்கி பச்சை மண் பாத்திரத்திலே பித்ருக்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த பாலை பூமியிடமிருந்து கறந்தனர். சித்தர்கள் கபிலரை கன்றுக்குட்டியாக்கி ஆகாயத்தை பாத்திரமாக்கி வித்தை என்ற பாலை பூமியிடமிருந்து கறந்தனர். அவரவர்களுக்கு என்ன வளம் பூமியிலே வேண்டுமோ அவரவர் கூட்டத்தலைவனை கன்றுக்குட்டியாக மாற்றி அவர்களுக்கு பிடித்த பாத்திரத்தை வைத்து அதில் விருப்பப்படி பால் கறந்தனர். இந்த வழிவகுத்து தந்தவர் இதை பிருத்து சக்கரவர்த்தி. பிருத்துதேவர் அதை கறந்ததால் பிருத்வி என்று பெயர் பெற்றது பூமிக்கு. ஸ்லோகம் 7.
ஆத்மானம் யஜதி மகைஸ்த்வயி. குருவாயிரப்பா, உன் அம்சமான பிருத்து சக்கரவர்த்தி மகைஸ், பிருத்து சக்கரவர்த்தியாகிய நீ பல யாகங்களை ஆத்மானம், அப்பொழுது உன்னையே, யஜதி வழிபட்டு வந்த அந்த சமயத்திலே, சததம ஆரப்தே சததம, சததமன 100வது அஸ்வமேத யாகம் பிருத்து சக்கரவர்த்தி ஆரப்தி தொடங்கிய பொழுது, வாஜி மேத யாகே, வாஜின குதிரை, அஸ்வமேத யாகம் பல யாகங்கள் செய்து, ஸ்பர்த்தாலு சதமக, ஸ்பர்த்தாலுன்னா உன்மீது, அதாவது பொறாமை, உன்மீது பொறாமை கொண்ட இந்திரனானவன், ஏத்திய நீய வேஷோ, சண்டாளன் வேஷத்தில் வந்து, ஹ்ருத்வா ஸ்வம், ஸ்வம்ன குதிரை, அந்த யாக குதிரையை ஹ்ருத்வான்னா அபகரித்து சென்றான். அப்பொழுது தவ தனயாத், அந்த பிருது சக்கரவர்த்தி ஆகிய உன்னுடைய மகனான விஜிதாஸ்திரன், பராஜிதோபத், அந்த விஜிதாஸ்திரனால் இந்திரன் தோற்கடிக்கப்பட்டான். அதாவது பிருத்துவான குருவாயிரப்பா, நீ யாகம் செய்து உன்னை வழிபட்ட பொழுது, 100வது அஸ்வமேத யாகம் செய்ய தொடங்கும் பொழுது, இந்திரன் உன்மீது பொறாமை கொண்டு சண்டாளன் வேடத்திலே வந்து குதிரையை திருடிச் சென்றான். ஆனால் உன் மகன் விஜிதாஸ்வரன் இந்திரனை வீழ்த்தி யாக குதிரையை மீட்டான். 8வது ஸ்லோகம். தேவேந்திரம் முகுருதி, தேவேந்திரம், அந்த தேவேந்திரன் தோற்ற பின்னும், முகுருதி மீண்டும் மீண்டும், வாஜினம் கரந்தம் மறுபடியும் அந்த யாக குதிரையை அபகரித்து சென்றான். முனிவர்கள் அனைவரும் 100வது யாகத்தை தடை செய்ததால் கோபம் கொண்டு, வஹ்னௌதம், அந்த இந்திரனை அக்னியில் ஜுஹூஷவ் போட, முனிவர மண்டலே, முனிவர்கள் அனைவரும் இந்திரனை பிடித்து அக்னியில் போட முடிவு செய்தனர். ருந்தானே கமலபவி, கமலபவி தாமரையில் தோன்றிய பிரம்மாவானவர் இந்திரனை அந்த யாகத்தீயில் போடாமல் ருந்தானே தடுத்தார். கிரதௌ சமாப்தௌ, அந்த வேள்வியை சமாப்தௌ நிறைவு செய்தாய். சாட்சாத்வம், சாட்சாத் நீ உன்னையே, மதுரிப்பு மைச்சதா, அந்த யாகத்தில் நீயே தோன்றி உன்னையே, ஸ்வயம் ஸ்வம், உன்னையே நீ தரிசித்தாய். அதாவது பிருத்து என்ற பக்தனுக்குள் பகவான் தன் ஆவேசத்தை செலுத்தி இருந்தார். உண்மையாக நீயே மதுரிப்பு, மதுவை அழித்த உன்னை பிருத்து சக்கரவர்த்தியாகிய நீ, ஸ்வயம் ஸ்வம், உன்னையே பார்த்தாய். அதாவது கருத்து என்னென்னா, இந்திரன் மீண்டும் மீண்டும் குதிரையை கவர்ந்தவாறே இருந்தான். முனிவர்கள் அவனை தீயில் இட்டு ஹோமம் செய்ய நினைத்தார்கள். பிரம்மா சமாதானம் செய்து வேள்வியை பூர்த்தி செய்து வைத்தார். அப்பொழுது நாராயணனே தோன்றினார். ரித்துவான நீ, உன்னை நீயே கண்டாய். இந்திரனை மன்னித்து விட்டுவிட்டீர்கள். 100வது வேள்வி செய்தால் தன்னுடைய இந்திர பதவி போய்விடுமோ என்ற பயம். ஒரு பலனை நினைத்து வேள்வி செய்பவர்களுக்குத்தான் அது பாதியில் நிறுத்தக்கூடாது. லோகக்ஷேமத்திற்காக பகவான் பிரீத்திக்கு செய்கிறீர்கள், தோஷம் வராது என்று பிரம்மா அதோடு வேள்வியை நிறைவு செய்தார் என்று பட்டத்திரி விளக்குகின்றார். ஸ்லோகம் 9. தத்தத்தம் வரம பலப்ய. அப்பொழுது அந்த பிருத்து சக்கரவர்த்தியிடம் பகவான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, பக்தி மேகாம், பக்தி ஒன்றே போதும் என்று பிருத்து சக்கரவர்த்தி கூற, கங்காந்தி விகித பதக, அவர் கங்கை கரையில் சென்று விகித பதக வசித்தார். கதாபி தேவ, தேவனே இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு முறை சத்ரஸ்தம் முனி நிவகம், சத்ரயாகம் என்னும் யாகத்தை செய்ய
முனிநிவகம் முனிவர்கள் அங்கே இருக்கும் பொழுது ரித்து சக்கரவர்த்தியும் அங்கே அமர்ந்திருந்தார். அவர் என்ன செய்தார்னா, ஹிதானி சம்சன், அந்த பிருத்து சக்கரவர்த்தியானவர் முனிவர்கள் கூட்டத்திற்கு உபதேசம் செய்தார். ஐசிஷ்டா சனக்கமுகான் முனீன் புரஸ்தான். அப்பொழுது சனத்குமாரர்கள் உன் கண்ணெதிரே புரஸ்தான் தோன்ற பிருத்து சக்கரவர்த்தியானவர் அந்த சனத்குமாரர்களை தரிசித்தார். இதன் கருத்து என்னென்ன, பகவான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க பக்தியே வரமாக பெற்றார் பிருத்து சக்கரவர்த்தி. பின் கங்கை கரையில் தங்கினார். சத்ரயாகம் செய்ய வந்த முனிவர்களுக்கு இவர் உபதேசம் செய்தார். மேலும் சனகாதி முனிவர்களை நேரே தரிசித்தார். 10வது ஸ்லோகம். விஜ்ஞானம் சனக்முகோதிதம் ததானக. விஜ்ஞானம் சனக. பிருத்து சக்கரவர்த்தி அந்த சனத்குமாரர்களிடம் பரமாத்மா தத்துவத்தை, ஞானத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டார். அதை பின்பற்றினார். ஸ்வாத்மானம், உனக்குள் நீயே ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்வயம் அக்கமோ, நீ ஆதாரமாக இருக்கக்கூடிய உன்னை வனாந்த சேவி, காட்டிற்கு சென்று பக்தி செய்தாய். தத்தாத்ருக் பிருதுவபுரீச. இப்படி ஆவேச அவதாரம் என்னும் அந்த பிருத்து சக்கரவர்த்தி உடலாக தோன்றிய ஈசனே, சத்வரம்மே, சத்வரம் விரைவாக என்னுடைய ரோகௌக்கம் வியாதி கூட்டத்தை பிரசமய போக்கி அருள வேண்டும். வாத கேகவாசின், குருவாயூரப்பா எனக்கு அருள வேண்டும் என பட்டத்திரி கூறுகின்றார். அதாவது இதன் கருத்து என்னென்ன, சனகாதியர்கள் உபதேசித்த அந்த ஞானத்தை மனதிலேயே நிலைநிறுத்தி காட்டிற்கு சென்று பக்தி யோகத்திலே ஈடுபட்டு மிருதுவாக தோன்றிய நீ உன்னுடைய வடிவத்தை அடைந்தாய், மோட்சத்தை அடைந்தாய். இப்படி பிருத்துவாக தோன்றிய ஈசனே குருவாயூரப்பா, விரைவாக நோயை நீக்கி அருள்வாய் என நிறைவு செய்கிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.